வாங்க, தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ரதியக்கா அடுப்பில் இன்றைக்கி தீபாவளி பலகாரம் நம்பர் 4. இது வந்து அக்கா இன்றைக்கி குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். வாங்க, அக்கா மெத்தடில் எப்படி செய்யலாம் பார்ப்போம். மாவு பவுலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு, இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம ஜீரா ரெடி பண்ணிடுவோம். இது வந்து 200, நான் 800 போடணும். அக்கா 3 போட்டிருக்கேன், 600. இது 800. 800 கிராம் சுகர்னால் வாட்ரு வந்து 800 மில்லி ஊற்றணும். அது உங்களுக்கு பேக்கெட்லேயே தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. எல்லா பேக்கெட்லேயும் எழுதியிருக்கோம். இதில் 4 ஊற்றினா தான் 800 மில்லி, 4 வாட்ரு ஊற்றிக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ண சேர்த்துக்கணும். இப்போ ஜீரா ரெடி ஆகிறதுக்குள்ள குலோப் ஜாமுன் 10 மினிட் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன டிசைனில் வேணால் உருண்டை சைஸாக நீள சைஸான்னு பார்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 10 மினிட் ஆயிடுச்சு. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். பாவை எடுத்து கீழே வச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா, பாகு இறக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் வைக்க வேணாம், மெதுவாக ஸ்லோவாக வெந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதே நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் எடுத்து போட்டுக்கலாம். போடுறதுக்குள்ளுமே லைட்டு மெரூன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா டார்க் மெரூன் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மெரூன் ஆகும். நம்ம எடுத்து போட்டதை அப்பப்போ அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சுட்டு எடுத்து போட்டோம்ல, அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஊறும். இந்த டிசைனாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் ஈரால் ஊறிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் வச்சு போட்டோம்னா அந்த ஆயில் வந்து ஒரு சொட்டு கூட உள்ளே நம்மளுக்கு ஆகாது. அந்த டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். அப்புறம் இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், எல்லா ஜாமும் போட்டுட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டு 1 ஹவர் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். சாஃப்டாக இருக்கா பார்த்தீங்களா, எப்படி வருது பாருங்கள். கடையில் கூட நம்ம இப்படி வாங்கி சாப்பிட முடியாது. செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு குலோப் ஜாமுன் சொல்லுங்கள். அக்கா மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பராக வரும். தேங்க்யூ.